வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் உங்களை விமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்பாத்தி. என்ன சப்பாத்தின்னு சொல்லி கேட்டேன்னா, மேத்தி பன்னீர் பராட்டா. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பராட்டா அதை பன்னீருக்கு வந்து நம்ம 1/2 லிட்டர் பால் இது வச்சுருக்கோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கொடுக்குறேன்னாலும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஆஃபீஸ்க்கு பொறிச்சு எடுத்துன்னு போகிறேன்னாலும் போகலாம். ஆர் இந்த ஹாலிடேஸில் இவாளை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தேன்னாலும். ஆனால் கஷ்டம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. வெய்ய நாளில் எல்லோரும் அடுப்படியில் நின்றுட்டு இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம்தான், எனக்கு புரியுறது. ஆனால் இந்த குழந்தைகள்லாம் லீவில் இருக்கிறதே புதுசாக என்ன இருக்குதுன்னு தானே கேட்டுருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே முடியும். ஒரு 10 அதாவது இதில் வந்து 1-2க்கு மேலே நம்மளாலலாம் சாப்பிட முடியாது, ஹெவியாக இருக்கும் நல்லா. ஆனால் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு தயிர் பச்சடி தயிர் இருந்தாலே போகிறோம். நீங்கள் ஏதாவது ஒரு ஊறுகாய் வேணால் ஊறுகாய் வச்சுக்கோங்க, இல்லை கெச்சப் வேணால் கெச்சப் வச்சுன்னு கூட சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது பால் நல்லா காஞ்சின்ருக்கு. இது ஒரு எலுமிச்சம்பழம். இதில் அதே அளவு தண்ணி விட்டுக்கிறேன். நல்ல கொதி வருது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை அணைச்சிடுறேன். நல்லா தெரியறதா உங்களுக்கு? ஜஸ்ட்டு நார்மல் இந்த மில்க் தான் எடுத்துனேன் நான் ஒன்றும் ஸ்பெஷலான மில்கெல்லாம் எடுத்துக்கல. நார்மலாக நமக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, ஆற்றுல ப்ளூ கலர் பேக்கெட், அந்த மில்க் தான் எடுத்துட்டேன். அடுப்பை அணைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதை திரித்தேன். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி இந்த வாட்டரை வச்சு தான் நம்ம சப்பாத்தி மாவு பேச போகிறோம். இதை தனியாக வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இதை ஒரு தடவை அலசிக்கலாம். இது அப்படியே சைடில் இருக்கட்டும். லெமன் ஜூஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஸ்பூன் கிட்டக்க இருக்குது. இது வெந்தயக்கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணாதீங்க. இது இந்த பெரிய கீரை, இந்த சின்ன கீரையில் பெரிய கீரை கொஞ்சம் இதை 1-2 கட் பண்ணிடனாலே போகும். இது ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டேன்னா இதில் வந்து கசப்பு தெரிய ஆரம்பிச்சிடும். 2 கப் மாவு எடுத்துட்டுருக்கேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் போடுங்க. கடலை மாவு ஒரு 1/2 கப் எடுத்துட்டுருக்கேன். இது 2 கப்புனா இது 1/2 கப் எடுத்துக்கோங்க. மிளகு பொடி இது ஃப்ரெஷ்ஷாக ஆற்றுல பண்ணிட்டு போடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன், இல்லை 1/4 டீஸ்பூன் போடுங்க, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி. வெந்தயக்கீரையும் ஆட் பண்ணுறோம். இன்னும் ஒரு ஹேண்ட்ஃபுல் இருந்தால் போகிறோம். நானே இதில் பாக்கி வச்சுட்டேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் ஓமம், இதை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு போடுங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகு பொடி வேறு போட்டிருக்கோம். மிளகா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடும். ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட வெள்ளை எள்ளு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
இப்படி தான் பண்ணணுமா நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்கள் வாங்குகிற பன்னீரில் வேணாலும் நீங்கள் இது பண்ணி போட்டுக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. பட் இது 1/2 லிட்டர் மில்கில் இது எடுக்கிறது இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்பயுமே வீட்டில் பண்ணுறதுங்கிறது சம்திங் டிஃப்ரெண்ட். நல்லா உப்பு மிளகா அப்படி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துருங்க. ஒரு 1 டீஸ்பூன் கிட்டக்க தனியா பொடியும் போடுங்க. நான் மறந்து போயிட்டேன். இப்போ இந்த வாட்டரை வச்சு நம்ம சப்பாத்தி மாவு பிசையலாம். இதில் நான் இப்படியே தான் பண்ணிப்பேன். இதில் வேணுங்கிறவா நீங்கள் கரம் மசாலா பொடி போட்டு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. பட் அதெல்லாம் போட்டுட்டா அப்புறம் எல்லாமே ஒரே கரம் மசாலா வாசனையாக இருக்கும். எனக்கு இப்படி தான் பிடிக்கும். பிடிச்சவா நீங்கள் இதில் கரம் மசாலாவையும் போட்டு நீங்கள் இதை பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெயும் விட்டுரு. நல்லா ஜோராக பிசைஞ்சு வச்சிட்டோம். மேலே காயாமல் இருக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு மூடி போட்டு வச்சிடலாம். நல்ல ஒரு 1/2 an hour இது ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை பராட்டாவாக பண்ணலாம். பராட்டாங்கிறது நல்ல பெருசாக மாவு எடுத்துக்கோங்க. இதில் நெய் விடலாம். நெய் வேண்டாங்கிறவா எண்ணெய் விட்டு வேணாலும் பண்ணிக்கோங்க. பட் நெய் விட்டு பண்ணேன்னா கொஞ்சம் நல்ல லேயராக சாஃப்டாக வரும். இது இப்படி இப்படி இதுக்கு மேலேயும் நெய் தடவிக்கோங்க. ஆர் எண்ணெய் இது இப்படி தவா நல்லா காயட்டும். நான் பரோட்டா நெய் விட்டு தான் பண்ணுவேன். உங்களுக்கு நெய் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எண்ணெய் பாதி நெய் பாதியாக மிக்ஸ் பண்ணி வேணாலும் பண்ணுங்க. உங்கள் சௌகரியம் போல் பண்ணிக்கோங்க. மேத்தி பன்னீர் பரோட்டா அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் எதாவது ட்ராவலுக்கு போகிறேன்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை ஆஃபீஸ்க்கு வேணும்னா இது மாதிரி எடுத்துக்கலாம். ஆறு குழந்தைகளுக்கு வேணும்னாலும் நீங்கள் இது மாதிரி பண்ணித்தரலாம். பன்னீர் இதில் இருக்கிறதுனால நல்லா அவளுக்கு அதை நல்லா ரோல் பண்ணி கொடுத்தேன்னா அழகாக சாப்பிட்டுடுவா. நான் ஒரு இது நெய் விட்டு பண்ணுறேன், இன்னொன்று எண்ணெய் விட்டு பண்ணுறேன். உங்களுக்கு எது சௌகரியமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பபுளாக பரோட்டா அப்படியே உப்பிண்டு வரும். அந்த பக்கம் நெய் விட்டுருக்கேன், இந்த பக்கம் எண்ணெய் விடுறேன். ஜஸ்ட் நீங்கள் 2 பக்கமுமே நெய் விட்டு பண்ணிட்டாலும் ஓகே, 2 பக்கமுமே எண்ணெய் விட்டு பண்ணிட்டாலும் ஓகே, உங்கள் சௌகரியம் அது. நல்லா ஜோராக ரெடியாக இருக்குது, பார்த்தாலே தெரியும். இந்த அளவுக்கு அது நல்லா மீடியம் ஹையில் வச்சுட்டு இதை ரோஸ்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வெந்தயக்கீரையெல்லாம் பச்சையாக நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வேகணும், அதுக்கு தான். ஸோ ஜோரான வெந்தயக்கீரை பன்னீர் பரோட்டா தயாராகிடுது. ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப ஹைலியும் வச்சுக்காதீங்க. மீடியம் ஹையில் வச்சுட்டு இதை பண்ணிவிடுங்க. ஆக்சுவலி நம்மளாம் தான் இதை எண்ணெயில் பண்ணுவோம். நார்த் இண்டியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெய்லியே தான் பண்ணுவாள். மேலே வேறு பட்டரை வச்சுப்பா அதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு பரோட்டாக்கு. நமக்கெல்லாம் அவ்வளோ ஆகவே ஆகாது, அதனால நம்ம எடுத்துக்க மாட்டோம். இப்படி நல்லா உப்பிலாம் வருது, நல்ல ஜோராக. பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. நம்ம மேத்தி பன்னீர் பரோட்டா தயாராகிடுது. இதுக்கு நீங்கள் வெறும் தயிர் மட்டும் பச்சடி மட்டும் வச்சுன்னு கூட சாப்பிட்லாம். ஆர் ஊறுகாய் தொட்டுன்னு சாப்பிட்றேன்னா சாப்பிட்லாம். ஒன்றுமே வேணும்னு அவசியமே இல்லை, ஏன்னா இதில் எல்லாமே இருக்குது. காரம் இருக்கும், அதே சமயம் நம்ம இதில் எள்ளெல்லாம் போட்டிருக்கோம், எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.